நமஸ்தே. இப்போ நம்ம இந்த பிராத்மிக் எக்ஸாமோட ரிவிஷன் வீடியோ தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். எந்தெந்த ரோம் லெட்டர் என்னென்ன கேட்டிருக்காங்க, எப்படி அட்டென்ட் பண்ணும், எவ்வளோ மார்க்ஸ், அது எல்லாத்தையும் பற்றி தான் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரிவிஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ரிவிஷன் வீடியோ சொல்லுங்கன்னு. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ வீடியோ பார்க்கலாம். ओके, सो फर्स्ट रोम लेटर। किन हिन 5 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिए। இந்த ரோம் லெட்டரில் உங்களுக்கு 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கடா. இந்த 10 கொஷின்ஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் 5 கொஷின்ஸ் தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. இந்த ரோம் லெட்டர் 1க்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த 1க்கான மட்டும் இல்லை, எல்லா ரோம் லெட்டர்ஸ்க்குமே ரோமன் நம்பர்ஸை மென்ஷன் பண்ணி செப்பரேட்டாக நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்து படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரோம் லெட்டர் பொறுத்த வரைக்கும் 5 பிரச்சனை அப்படின்னா எனி 5 அட்டென்ட் பண்ணுவீங்க. இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கிடைக்கும், 10 மார்க்ஸ் கிடைச்சிடும். 10 மார்க்ஸ்க்கு நீங்கள் இப்போ படிச்சா அடுத்து கின்ஹென் சார்க்கோ அக்ஷரன்மே லிக்கியே. நம்பர்ஸ் நம்ம படித்தோம் இல்லையா, ரோம் லெட்டர் 2க்கு நம்ம 1 to 50 வரைக்கும் ஆல்ரெடி நம்ம படித்தாச்சு. இல்லை நீங்கள் இனி 4 தான் நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ 4 மார்க்ஸ். அப்போது டோட்டலாக இப்போது 10 + 4 உங்களுக்கு 14 மார்க்ஸ் இதில் கிடைக்க போகுது 2 ரோம் லெட்டர்லேயே. இனி 3rd ரோம் லெட்டர் பாருங்கள். கின்ஹென் 2 पदियों का भावार्थ लिखिए, பிரத்ய பாஷாமே लिखिए. ஒன்றில் தமிழ் இல்லாட்டா இங்கிலீஷில் நம்ம வந்து பாவார்த்தை நம்ம இங்கே எழுதிக்கலாம். அதாவது பார்த்தோம் இல்லையா, கான்டெக்ஸ்ட் அண்ட் மீனிங் அப்படின்னு நம்ம 3rd ரோம் லெட்டருக்கு பார்த்தோம். இல்லை 5 நோ கொடுத்துருப்பாங்க. இந்த 5ல் நீங்கள் எவ்வளோ அட்டென்ட் பண்ணால் போதும், ஜஸ்ட் 2 அட்டென்ட் பண்ணால் போதும், 6 மார்க்ஸ். ஸோ ஆல்ரெடி 14 மார்க்ஸ் நம்ம படிச்சாச்சு ரோம் லெட்டர் 1 and 2. இப்போது 3rd ரோம் லெட்டர் 6 மார்க்ஸ் படிச்சாச்சு. அப்போது டோட்டலி இப்போது 20 மார்க்ஸ் நம்ம தரவு பண்ணியாச்சு. இனி அடுத்து பாருங்கள், கேசி ஏக் தோஹே. இங்கே 3 தோஹை கொடுத்துருக்காங்க. தோஹை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த தோஹைக்கு வந்து நம்மளுக்கு 4 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அப்போது 24 மார்க்ஸ் ஆச்சா. ஓகே, இதில் வந்து எனி 3 மீனிங்ஸ், அர்த்த அப்படின்னா மீனிங்ஸ், 3 அப்படின்னா 3 மீனிங்ஸ் மட்டும் நீங்கள் அட்டென்ட் பண்ணால் போதும். அப்போது 24 சேர்த்தா எவ்வளோ, 24ம் 3னா 27 மார்க்ஸ். இனி அடுத்தது 3 का विलोम शब्द. विलोम शब्द அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஓகே, ஆப்போசிட்டும் நீங்கள் 3 அட்டென்ட் பண்ணால் போதும், 3 மார்க்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் 30 மார்க்ஸ்க்கு தரவாயாச்சு. இதோடு சேர்த்து 30 மார்க்ஸ். இனி அடுத்து கின்ஹென் 4 வாக்கியோன்கோ சஹி யா கலத் லிக்கியே. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம ரோமன் ஆல்ரெடி படித்தாச்சு இல்லையா, அதுதான். இதுக்குமே 4 சொல்லியிருக்காங்க. அப்போ எனி 4 நீங்கள் அட்டென்ட் பண்ணால் போதும். ஓகே, இதில் வந்து 34 இல்லை 4 அட்டென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ டோட்டலி இப்போ நம்ம 34 மார்க்ஸ் தரவாயாச்சு. இனி அடுத்தது 8th ரோம் லெட்டர் பாருங்கள். சூஸ் த ஃபாலோயிங். ஓகே, 4 கோஷிஷ் தக் சே சஹி ஷப்த. கரெக்டான வேர்ட்ஸை நம்ம இங்கே சூஸ் பண்ணி எழுதணும். அப்போது இங்கே 4, அப்போது இதுலேயும் நம்மளுக்கு 4 மார்க்ஸ் கிடச்சிடும். 38 மார்க்ஸ் நம்மளுக்கு இப்போ கையில் இருக்குது. இப்போ இங்கே 9th ரோம் லெட்டர் பாருங்கள். நிம்னலிखित வாக்கியோன்கோ தீஜியே. இது வந்து நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் ஆல்ரெடி பார்த்தோம். இதுவுமே இதில் ஆப்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் 4மே அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 4 அட்டென்ட் பண்ணால் உங்களுக்கு 42 மார்க்ஸ். அடுத்தது கேசி காலி ஜஹ. காலி அப்படின்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஓகே, காலி ஜஹ ஃபில் இன் த பிளாங்க்ஸில் நீங்கள் எனி 4 அட்டென்ட் பண்ணால் போகிறோம். ஸோ 4 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ டோட்டலி இது வரைக்கும் உங்களுக்கு 46 மார்க்ஸ். இது ஆக்சுவலி 4 शब्दக்கு பிரயோக வாக்கியம். இல்லை 8 நோ கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு 4 மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி இதுக்கு நீங்கள் சென்டென்ஸ், ஃப்ரேம் த சென்டென்ஸ் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு வந்து உங்களுக்கு 8 மார்க்ஸ். அதுக்கப்புறவு 4 பிரச்சனைக்கே உத்தர் ஏக் ஏக் வாக்கியமே லிக்கே. இல்லை மொத்தம் 8 கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் 4 கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணால் போதும், 8 மார்க்ஸ் கிடைக்கும். இப்போ வரைக்கும் உங்களுக்கு 62 மார்க்ஸ் கையில் இருக்குது. ஓகே, இனி அடுத்தது பார்க்கலாமா. 62 மார்க்ஸ் இதோட சேர்த்து 68 மார்க்ஸ். दो प्रश्न के 3 वाक्यों में लिखिए. இதுவுமே நம்ம ஆல்ரெடி செப்பரேட் ரோம் லெட்டர் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கோ. ஸோ பாருங்கள், எனி 2 நீங்கள் இதில் அட்டென்ட் பண்ணால் போதும். இதில் ஆனால் எனி 4 அட்டென்ட் பண்ணணும், இல்லை எனி 2 நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். ஓகே, இப்போ லாஸ்ட் ரோம் லெட்டர் 14th ரோம் லெட்டர் மட்டும் பார்க்கலாம். நம்ம ஏக் கஹானிக்கா சாராங்ஷ லிக்கியே. இங்கே 3 ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 சாராங்ஷோட
ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எனி ஒன் மட்டும் சூஸ் பண்ணி எழுத போகிறோம். இதில் வந்து 8 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 14 ரோம் லெட்டர்ஸ் மட்டும் நீங்கள் எழுதினாலே நீங்கள் வந்து 76 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக பாஸ் மார்க் வாங்கிடலாம். இந்த ரோம் லெட்டர்ஸ் வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் வேணுங்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் படிக்க கஷ்டமாக இருக்குன்றதுனால செலக்டிவாக போர்ஷன்ஸை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாஸ் ஆகிற அளவுக்கு, அவங்க புரிஞ்சு படிக்கிற அளவுக்கு நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கிராமர் பார்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸில் பிட்வீனில் நம்ம லெசன் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 14 ரோம் லெட்டர்ஸ் மட்டும் ரொம்ப தரவு பண்ணாலே போதும். ஈஸியாக 76 மார்க்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் பாஸ் ஆகிறத பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் எல்லாத்துக்கான வீடியோ ரோம் லெட்டர் வைஸாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப்புக்கு டிஎம் பண்ணுங்கள். கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்கள். தன்யவாத். எக்ஸாம்ஸ் இப்போ ஃபெப்ரவரியில் உங்களுக்கு வருது இல்லையா? ஸோ நல்லா எழுதி நல்லா பாஸ் மார்க்ஸ் வாங்கணும். என்னோடய வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஈஸியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பிராத்தமிக்கில் எல்லாருமே ஃபுல் மார்க் வாங்கணும். தன்யவாத்.